குணசேகரா அந்த பஞ்சாயத்துல அப்படி நடந்துகிட்டான்றதுல எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா என் தம்பிய பத்தியும் அவன் புத்திசாலித்தனத்தை பத்தி எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த பொறுப்பை நான் குணசேகரன்கிட்ட கொடுத்தேன். இருந்தாலும் குணசேகரா, உண்மையிலே நீ அந்த பிரச்சனைய ரொம்ப சரியா கையாண்டிருக்க. நான் இருந்திருந்தா கூட இப்படி மொத்தமா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கிற மாதிரி பண்ணிருப்பனாங்கிறது சந்தேகம் தான். அண்ணா, இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, கரிகாலனும் ஒரு காரணம். அப்ப இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை சமாளிக்க நீயும் கரிகாலனும் இருக்கீங்க. ஊர் பிரச்சனைய என் பிள்ளையும் பேரனும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சு வச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு என் கையாலேயே விருந்து வைக்க போறேன். அதனால இன்னைக்கு ராத்திரி சமையல் என் கைப்பக்குவத்துலதான் நடக்க போகுது. அத்தை, நாங்க உங்க சமையல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அக்கா அக்கா, என்னக்கா இப்படி ஆயிப்போச்சு? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாளா உன் புருஷனை அடிமையா வச்சிருந்ததுனால தானே நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இப்போ உன் புருஷன் பொறுப்புக்கு வந்ததும் அதை வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கலான்னு பார்த்தா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல போல இருக்க. என்னடா இப்படி சொல்ற? அப்புறம் உன் புருஷன் கரிகாலம் கூட சேர்ந்துதான் எல்லா விஷயத்திலயும் முடிவெடுப்பாரு செய்வார்னா நாம என்ன செய்ய முடியும்? பெரிய மாமா கூட பரவாயில்ல, ஆனா அந்த கரிகாலம் எவகாத பையன். அவனெல்லாம் ஏமாத்துறது கனவுலையும் நடக்காத காரியம். பஞ்சாயத்துல தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பக்கத்து ஊருக்காரங்க வாயாலேயே தண்ணி குடுத்துறோம்னு எப்படி சொல்ல வச்சான் பாத்தியா? அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் எப்படி என் புருஷனை என் கண்ட்ரோல்ல எடுத்து நான் நினைச்சதெல்லாம் எப்படி சாதிக்க போறேன்னு இனிமே பாரு. என் புள்ள நல்லபடியா பஞ்சாயத்து நடத்தி முடிச்சுட்டான்னு எல்லாருக்கும் விருந்து வைக்கணும்னு நண்டு சமைச்சு வச்சா வேண்டாங்கிறீங்க? எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும். பாட்டி, இல்ல பாட்டி, எனக்கு நண்டு பிடிக்காது. என்ன இது? எனக்கும் பிடிக்காது. எனக்குமே பிடிக்காது பாட்டி. பாட்டி, என்ன உனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரியா? ஆமா, சமைக்க தெரியாதவங்க சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்க, அதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. நண்டு சமைக்கிறதுல இந்த ஊர்லயே கெட்டிக்காரி நான் தானே சொல்லுவாங்க. நான் நண்டு சமைச்சா 8 ஊருக்கு நாக்குல எச்சி வரும் இல்லப்பா? ஆமாமா, நான் சமைச்சதை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நண்டு பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. ஆமாமா, நண்டு பிரமாதமா இருக்குமா? ஏய், ஒரு வாய் சாப்பிட்டு தான் பாருங்களேன். சட்டியில ஒரு நண்டு இருக்காது, அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுருவீங்க. மாமா வேற சும்மா இருக்க மாட்டாரு. நான் எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன், நீங்க வா. சரிம்மா, வா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்கப்பா. வேணாம் பாட்டி. சொன்னா கேட்கணும். வயசு பிள்ளைங்க நண்டு வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடு. என்ன பண்றது? பாட்டி வேணாம். வெய்மா, வெய். பாட்டி, கரிகாலா, எனக்கு வேண்டாம். நல்லா சாப்பிடு. வேண்டான்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. ப்ளீஸ் பாட்டி, எனக்கு வேண்டாம். போன வாட்டி நான் நண்டை சாப்பிட்டு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. எனக்கு ஒத்துக்காது. மா, நீயே சொல்லு. இரு, இப்ப நீ நண்டை சாப்பிடு. உனக்கு எப்படி காய்ச்சல் வருதுன்னு நான் பாக்குறேன். மா, சொல்லுமா. ஆமாமா, அவளுக்கு சுத்தமா நண்டு ஒத்துக்கல போல இருக்கு. அவளுக்கு வைக்காதீங்க. சரி, அப்படி அந்த முருங்கைக்காவை எடுத்துட்டு வா.
நண்டை சாப்பிட வேண்டாம், முருங்கக்காய் சாப்பிடு. முருங்கக்காவும் நண்டு மாதிரின்னு தெரியாம நந்தினி வர சரின்னு சொல்றாளே. நந்தினி நல்லா மாட்டிக்கிட்டா. வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்தம்மா நல்லா சாப்பிடு. என்ன ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா என்னை காப்பாத்து ஆஞ்சநேயா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை காப்பாத்து. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன எப்படியாவது காப்பாத்திரு. என்னை காப்பாத்து ஆஞ்சநேயா. தலைக்கு மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் உடம்புல ஏறி நிக்கிற சூடு இறங்க மாட்டேங்குது. என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா. எல்லாம் அந்த கிழவி செஞ்ச வேலை. நான் வேணாம் பாட்டி வேணாம் பாட்டின்னு சொன்னேன். அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவஸ்தைப்பட வச்சிருச்சு. எனக்கு மட்டும் நம்ம ரூம்குள்ள போனோம், அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, ரூம்குள்ள போகவே கூடாது. ஏற்காட்டுல சாப்பிட்ட நண்டை விட பாட்டி கொடுத்த நண்டு இன்னும் வீரியமா வேலை செய்யுது. ஆஞ்சநேயா என்னை காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்து. காப்பாத்து. இந்த நேரத்துல மாமா என்ன எங்க நின்று குளிச்சுட்டு இருக்காரு?